படிப்பறிவு மிக மிக குறைவு என்று சொல்லக்கூடிய பீகார் அவங்களுடைய ஹையர் எஜுகேஷன் போகிறவங்க 12வது முடிச்சுட்டு ஹையர் எஜுகேஷன் போகிறவங்களோட பர்சன்டேஜ் வெறும் 15.9 தான். ஆனால் அங்கேயே 965 பேர் ஐஐடிக்குள்ளே போகிறாங்க. நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் கட்டாயமாக பத்தாது. நம்மளுடைய அந்த எஜுகேஷன் ஸ்டைலை கொஞ்சம் கட்டாயமாக மாற்ற வேண்டிய ஒரு இடத்துல நாம் இன்றைக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த அனாலிசிஸில் நான் கற்றுக்கொண்ட ஒரு முக்கியமான செய்தி. கொஞ்சம் உள் உணர்வோடு உங்கள் குடும்பத்தை நினைத்து கொண்டு கட்டாயம் அதற்கான ஒரு சின்ன விதையை தூவுங்கள். ஐஐடி, ஜேஇஇ, நீட் அதுபோல் நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நம்முடைய மாணவர்களுக்கு நாம் தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நம்ம சொல்கிறோம். அஸ்வின் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைசிறந்த கல்லூரிகளை அறிமுகப்படுத்தி அதற்கு உள்ளே செல்வதற்கான வழிமுறைகளையும் மாணவர்களிடத்திலேயே நம்ம எடுத்து கண்டினியூஸாக சொல்லிட்டு வந்துட்டுருக்குறோம். அதற்குண்டான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், அதற்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், அல்லது ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் முக்கியமான பாடப்பகுதி என்ன அப்படிங்கிறத எடுத்து சொல்கிற வரைக்கும் ரொம்ப இன்டெப்த்தாக நம்முடைய தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸை எப்படியாச்சும் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைசிறந்த கல்லூரிகளுக்கு அனுப்பிவிட வேண்டும் என்று நாம் உழைத்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோ ஜென்ரலாகவே நம்முடைய மாணவர்கள் எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு வருஷமும் நம்ம அனலைசிஸ் பண்ணுறது உண்டு. அந்த வகையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஜேஇஇ அட்வான்ஸ்டு, அதாவது ஜேஇ மெயின்ஸ் எழுதி அதில் கிளியர் பண்ணி ஜேஇஇ அட்வான்ஸ்டுக்கு குவாலிஃபை ஆகி அதில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி எத்தனை மாணவர்கள் ஐஐடிக்கு போயிருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டிலிருந்து அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்டிஐ மூலமாக ஐஐடி பாம்பேலேருந்து வி காட் த இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷனை நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த இடத்துல கொடுத்துடணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நாம் இன்னும் சுதாரித்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் கட்டாயமாக பத்தாது. நம்மளுடைய அந்த எஜுகேஷன் ஸ்டைலை கொஞ்சம் கட்டாயமாக மாற்ற வேண்டிய ஒரு இடத்துல நாம் இன்றைக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த அனாலிசிஸில் நான் கற்றுக்கொண்ட ஒரு முக்கியமான செய்தி. நம்முடைய ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சரியான பாதையை நாம் அமைத்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய தமிழக மாணவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு லீடராகவும் அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் இருக்க வேண்டும். அடுத்தவர்கள் நம்மை கேள்வி கேட்கக்கூடாது, நாம் அடுத்தவர்களை கேள்வி கேட்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டும் என்றால் நாம் தலைசிறந்த கல்லூரிகளில் நன்றாக படிக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த அனாலிசிஸை பார்க்கும் பொழுது ரியலி ஐ ஃபீல் வெரி சேட். இந்த அனாலிசிஸ் கட்டாயமாக ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களும், ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டும், ஒவ்வொரு அத்தாரிட்டிஸும் இதை கட்டாயம் கையில் எடுத்துக்கொண்டு இந்த விஷயத்தை கட்டாயமாக நாம் மாற்றி இந்திய அளவில் டாப் மோஸ்ட் மாநிலம் அப்படிங்கிறதுல நாம் உருவாகியே ஆக வேண்டும். இது நம் தமிழக மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியாக நான் பார்க்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஒவ்வொருத்தரும் பார்க்கணும். பேரண்ட்ஸ் பார்க்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கணும், பெரிய பெரிய ஹையர் அத்தாரிட்டிஸ் பார்க்கணும், ஐஏஎஸ் கலெக்டர்ஸ் ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது நாம் என்ன செய்தால், என்னென்ன சின்ன சின்ன மாறுதல்களை செய்தால் நம் தமிழகத்தை மேலே உயர்த்த முடியும் என்று ஒவ்வொருவரும் திங்க் பண்ணணும். கம்பல்சரியாக அதற்கு நம் மாணவர்களை 6ஆம் வகுப்பிலிருந்து தயார்படுத்த வேண்டும். அதற்கான வழிமுறைகளை கட்டாயம் நாம் சீக்கிரம் எடுக்க வேண்டும் என்பதுதான். இப்பொழுது இந்த அனாலிசிஸை பார்க்கலாம். இதில் இந்த அனாலிசிஸ் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 16,000 சீட் இருக்கக்கூடிய ஐஐடிஸில் ஒவ்வொரு ஸ்டேட்டிலிருந்தும் எத்தனை மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படிங்கிற டேட்டா இது. ஃபார் எக்ஸாம்பிள் 100 மாணவர்கள் இருக்கிறாங்கன்னா அந்த 100 மாணவர்களில் எத்தனை மாணவர்கள் இந்தந்த ஸ்டேட்டிலிருந்து அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம காமிச்சிருக்கிறோம். முதல் இடத்துல இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஸ்டேட். ராஜஸ்தான் ஸ்டேட்டில் ஜேஇஇ அட்வான்ஸ்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணினவங்களுடைய எண்ணிக்கை 13,801. அதில் ஐஐடியில் சீட்டு வாங்கினவங்க எத்தனை பேர்னா 2,184 மாணவர்கள் சீட் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ 100 பேர்த்தில் ராஜஸ்தான் மாநிலத்தில் மட்டுமே 13 மாணவர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. ஐஐடியில் 100 மாணவர்கள் அந்த ஐஐடியில் படிக்கிறாங்கன்னா அதில் 13 மாணவர்கள் ராஜஸ்தான்லேருந்து தான் இருப்பாங்க. 2வது இடத்தில் உத்தரப்பிரதேஷ் மாநிலம் இருக்கிறது. ரொம்ப பின்தங்கி இருந்த மாநிலம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி
2131 மாணவர்களோடு 12.8% வந்து ஐஐடியில் இருக்கக்கூடிய சீட்ஸை ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. அடுத்து 3வது இடத்தில் மகாராஷ்டிரா 1747 மாணவர்கள் ஐஐடிக்களில் படிக்கிறாங்க. 10.5% வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் ஐஐடியில் இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானா, இப்பொழுது ஆந்திராவிலிருந்து பிரிக்கப்பட்ட தெலுங்கு பேசக்கூடிய தெலுங்கானா, அந்த தெலுங்கானாவில் 1644 பேர் படிக்கிறாங்க. 9.9% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெலுங்கானாவிலிருந்து தான் இருக்கிறாங்க. ஆந்திராவிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா 1428 மாணவர்கள் ஐஐடியில் படிக்கிறாங்க. 8.6% மாணவர்கள் அங்கே இருக்கிறாங்க மொத்த ஐஐடி சீட்ஸில். இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெலங்கானா, ஆந்திர பிரதேஷ், இது ரெண்டுமே தெலுங்கு பேசக்கூடிய மாநிலங்கள் தான். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அப்போது இந்த 2 மாநிலத்தையும் சேர்த்து வைத்து பார்த்தால் 9.9 ஒரு 8.6 கிட்டத்தட்ட 19 மாணவர்கள் வந்து தெலங்கானா மற்றும் ஆந்திராலேயே இருக்கிறாங்க. அப்போது 100% சீட் அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட 20% சீட்டை தெலுங்கு பேசக்கூடிய மாநிலங்களான தெலங்கானாவும் ஆந்திராவும் மட்டுமே பிடிச்சி வச்சுக்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் பாருங்க, இந்த 5 ஸ்டேட், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, தெலங்கானா, ஆந்திரா, இந்த 5 ஸ்டேட்டை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கனாவே 55% சீட்ஸு இந்த 5 ஸ்டேட் மூலமாக மட்டுமே ஆக்கிரமிக்கப்படுகிறது ஐஐடியில். ஈவன் நீங்கள் இஃப் யூ டேக் மத்திய பிரதேஷ், அதில் வந்து 6% மாணவர்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த 6 ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டுமே 60% சீட்டை வந்து ஐஐடியில் பிடிச்சிடுறாங்க. அப்போது ரிமைனிங் இருக்கக்கூடிய 30 ஸ்டேட்டும் சேர்ந்து தான் 40% மாணவர்கள் இருக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான அனாலிசிஸை வந்து நாம் இதை பார்க்கும் பொழுது கிடைத்தது. இதில் பாருங்கள், பீகார் 965 மாணவர்கள் இருக்கிறாங்க, 5.8. டெல்லி 869 மாணவர்கள் இருக்கிறாங்க, 5.2% சீட்டு. ஹரியானாவில் வந்து 703 பேர் இருக்கிறாங்க, 4.2%. வெஸ்ட் பெங்காலில் 681 மாணவர்கள் இருக்கிறாங்க ஐஐடிக்குள்ளே, 4.1%. குஜராத் 526 மாணவர்கள் இருக்கிறாங்க, 3.2%. தமிழ்நாடு 436 பேர் இருக்கிறாங்க, 2.6%. அப்போ என்ன அர்த்தம்? 100 பேர் ஐஐடியில் படிக்கிறாங்கன்னா 2.5 மாணவர்கள் நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் இருப்பாங்க. அவ்வளவுதான். அப்போ தெலுங்கு பேசக்கூடிய மாநிலங்கள், நம்மளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் 100 சீட்டில் 20 பேர் அங்கே இருக்கிறாங்கன்னா, நாம் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு நம் தமிழ்நாட்டு மாணவர்கள் எத்தனை பேர் ஐஐடிக்கு போகிறாங்கன்னா வெறும் 2.6% தான். 100 சீட்டில் 2லிருந்து 3 தமிழ்நாட்டு மாணவர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறதான் டேட்டா. கர்நாடகாவில் 2.5, ஜார்க்கண்ட் 2.4, ஒடிஷா 1.4, பஞ்சாப் 1.4, சத்தீஸ்கர் 1.2, கேரளா 1.1, கேரளாவும் கட்டாயம் விழித்துக் கொள்ள வேண்டும், உத்தரகண்ட் 1.1, அஸ்ஸாம் 0.9. ஸோ இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடிய சூழல். திரிபுரா, அருணாச்சல் பிரதேஷ், கோவா, லடாக், புதுச்சேரி, டாமன் அண்ட் டியூ, மிசோரம், மேகாலயா, அந்தமான் அண்ட் நிக்கோபர், மணிப்பூர், நாகாலாந்து, லக்ஷதீப், சிக்கிமில் 29 மாணவர்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. இதில் சரி சார், எப்படி நம்மளை கம்பேர் பண்ணலாம், ஹவு டு கம்பேர் அப்படின்னு நான் யோசித்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கம்பேரிஷன் என்ன அப்படின்னு வந்து பார்க்குறப்போ இங்கே பாருங்கள். நம்மளுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லி நாம் ஒன்று சொல்கிறாங்க. அதாவது வந்து ஹையர் எஜுகேஷன் 12th படித்து முடிச்சுட்டு ஹையர் எஜுகேஷன் அதிகமாக படிக்கக்கூடிய மாநிலங்கள் எவை அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு லிஸ்ட்டில் நம் தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட்டு இருக்கிறது. அதுக்கு முன்னாடி 3 இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டிகர், புதுச்சேரி, டெல்லி எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு யூனியன் பிரதேசம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ஆட்கள் இருப்பாங்க, ஈஸியாக வந்து அங்கே ஹையர் எஜுகேஷன் ரேஷியோ அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் பாப்புலேஷன் பாருங்கள், 7,21,00,000 பாப்புலேஷன் இருக்கக்கூடிய நம் தமிழ்நாட்டில் ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடியவர்கள் எத்தனை சதவீதம் என்றால் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன் 46.9. ஆனால் அதே பாருங்க, ஐஐடியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை வெறும் 2.6 தான். அப்போ ஹையர் எஜுகேஷனில் வந்து நிறைய பேர் போகிறாங்க, நிறைய பேர் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறாங்க. ஆனால் இந்த குவாலிட்டி எஜுகேஷன்
டாப் மோஸ்ட் கல்லூரியில் எவ்வளவு இருக்குது அப்படிங்கன்னு பார்க்கும் பொழுது மிக குறைவாக இருப்பதாக நாம் பார்க்கிறோம். அதிக பேர் ஹையர் எஜுகேஷன் படிப்பது முக்கியமல்ல, நல்ல கல்லூரியில் எத்தனை பேர் படிக்கிறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியம். இந்த விஷயம்தான் நம் தமிழ்நாட்டை லீடர்ஷிப் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் டாப் மோஸ்ட் மாநிலமாக கொண்டு வந்து ஃபியூச்சரில் சேர்க்கும். இதுதான் மிக முக்கியமாக நாம் பார்க்கிறோம். ரைட். அதே போல் டெல்லி எடுத்துக்கோங்களேன். அங்கே மொத்த மக்கள் தொகை எவ்வளோன்னா 1,67,00,000 தான். ஹவவர் ஜிஆர் ரேஷியோங்கிறது 47.6. அங்கேயே 1 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய டெல்லியில் 5 மாணவன் ஐஐடியில் படிக்கிறான். 100க்கு 5 பேர் ஐஐடியில் படிக்கிறான். ஆனால் நம் தமிழ்நாட்டில் 7 கோடி மக்கள் தொகை இருந்தும் வெறும் இதில் கரெக்டாக பாதி, 7 மடங்கு அவர்களை விட நாம் அதிகமாக இருக்கிறோம் மக்கள் தொகையில். ஆனால் படிப்பது அவர்களை விட பாதி அளவு தான் நாம் இந்த இடத்தில் இருக்கிறோம். நீங்கள் டாப்பில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ராஜஸ்தான், தெலங்கானா, ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், இந்த 6 ஸ்டேட்டுக்கும் எவ்வளவு சார் அந்த ஜிஇஆர் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தெலங்கானாவில் மொத்த மக்கள் தொகை 3,52,00,000. ஜிஏஆர் ரேஷியோ 39.1 தான். ஆனால் 10 மாணவர்கள் படிக்கிறாங்க. நம்மளை விட 5 மடங்கு அதிகமாக இருக்கிறாங்க அங்கே. அதே போல் ஆந்திர பிரதேஷ் மக்கள் தொகை 4,93,00,000, 37.2 தான் ஜிஇஆர் ரேஷியோ ஹையர் எஜுகேஷன் போகிறவங்க. ஆனால் 8.6, அதாவது கிட்டத்தட்ட 9 மாணவர்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ஐஐடிக்குள்ளே இருக்கிறாங்க. பட் இது ரெண்டையும் நம்ம சேர்த்து தான் வச்சு பார்க்கணும். ஆந்திராவையும் தெலங்கானையும் ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்க்குறப்ப நம்மளோட மக்கள் தொகைக்கு ஈக்குவலாவாங்க. மக்கள் தொகைக்கு ஈக்குவல் ஆகிறப்ப அவங்க 20 பேர் போகிறாங்க ஐஐடிக்கு. நம்ம மக்கள் தொகை அதே அளவை வச்சுக்கிட்டு 2 பேர் தான் நம்ம போகிறோம். அப்படிங்கிறது இந்த இடத்துல முக்கியமாக பார்க்க வேண்டிய செய்தியாக இருக்கிறது. அடுத்து பாருங்க, நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவுடைய ஜிஆர் ரேஷியோங்கிறது 34.6. 11,23,00,000 பேர் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டில் கிட்டத்தட்ட 10 பேர் அல்லது 11 பேர் ஐஐடிக்குள்ளே இருக்கிறாங்க. அடுத்து ராஜஸ்தான் நம்பர் 1 ஸ்டேட் இன் த கண்ட்ரி. இதில் ஐஐடிக்குள்ள மாணவர்கள் போகிறதுல நம்மளை விட மக்கள் தொகை குறைவு தான். 6,85,00,000 தான் இருக்கிறார்கள். ஆனால் 13 மாணவர்கள் உள்ளே போகிறாங்க. ரைட். 100க்கு 13 மாணவர்கள். நாம் இந்த இடத்துல சொல்கிறது மொத்தம் 13 அல்ல, 2,184 மாணவர்கள் படிக்கிறார்கள். அதுபோல் இங்கே பாருங்கள், இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். படிப்பறிவு மிக குறைவு என்று சொல்லக்கூடிய பீகார், அவங்களுடைய ஹையர் எஜுகேஷன் போகிறவங்க 12வது முடிச்சுட்டு ஹையர் எஜுகேஷன் போகிறவங்களோட பர்சன்டேஜ் வெறும் 15.9 தான். ஆனால் அங்கேயே 965 பேர் ஐஐடிக்குள்ளே போகிறாங்க. ஜார்க்கண்ட் மாநிலம் மிகவும் பின்தங்கிய மாநிலமாக பார்க்கக்கூடிய ஜார்க்கண்டில் 402 மாணவர்கள் உள்ளே போகிறாங்க. 2.42. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை வெறும் 3 கோடி தான் இந்த இடத்துல இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்களே வெறும் 17% தான் படிக்கிறாங்க. அதுபோல் வெஸ்ட் பெங்கால் பாருங்கள், 681 மாணவர்கள் ஐஐடிக்குள்ளே போகிறாங்க. 100க்கு 4 மாணவர்கள் ஐஐடிக்குள்ளே இருக்கிறாங்க. இங்கே ஹையர் எஜுகேஷன் போகிறது 21.3 தான். நம்மளதை விட பாதி கூட இல்லை ஹையர் எஜுகேஷன் போகிறவங்க. ஆனால் அங்கே 681 பேர் ஐஐடிக்குள்ளே போகிறான். நாம் நம்மளுக்கு பயங்கர வளர்ச்சி இருக்குது. நம் மாணவர்களை சரியாக தயார் பண்ணால், சரியான முறையில் அவங்களுக்கு வழியை காண்பித்தால் கட்டாயமாக கோலோச்ச முடியும். நாம் யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை என்பதை இந்த இடத்துல நம்ம ப்ரூஃப் பண்ண முடியும். நம்மளுக்கு அண்டை மாநிலமான ஆந்திரா, தெலங்கானாவில் 20 மாணவர்கள் 100க்கு 20 பேர் ஐஐடிக்குள்ளே இருக்கிறாங்கன்னா நம்மால் ஏன் முடியாது? அவர்களை விட எந்த இடத்திலும் நாம் குறைந்தவர்கள் இல்லை. சரியாக நம் மாணவர்களை வெளிப்படுத்த வேண்டும், முறைப்படுத்த வேண்டும். அதே போல் அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை இன்னும் கொஞ்சம் ஆல்ரெடி நான் முதல்வன் என்ற திட்டத்தில் இந்த கவர்மெண்ட் சரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த பாட அமைப்பு, அதே போல் மாணவர்களை தயார்படுத்துதல், எந்த வருடத்திலிருந்து தயார்படுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் சரியாக செம்மைப்படுத்தினால் இன்னும் நாம் மேலே கொண்டு போக முடியும். நிறைய விஷயத்தை முன்னெடுத்து இப்போ நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்கள் கூட ஐஐடி ஐஐடிஸ்க்கெலாம் போயிருக்கிறாங்க. நம் தமிழக அரசு முன்னெடுத்து மாடர்ன் ஸ்கூல்னு தனியாக எடுத்து அவர்களை படிக்க வைத்து, ஸோ இன்னும் சில விஷயத்தை இன்னும் இன்டெப்த் அனலிசிஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணினா கட்டாயமாக நாம் டாப் மோஸ்ட் மாநிலமாக இது உருவெடுக்க முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ கட்டாயமாக நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்க. நம்ம வாழ்க்கையில் எதுவுமே சொத்து கிடையாது, படிக்கிறது மட்டும்தான் மிகப்பெரிய சொத்து. நம் வாழ்க்கையில் நம் அப்பா அம்மா நமக்கு ஒரு கைடன்ஸை கொடுப்பாங்க.
நம் ஃப்ரெண்ட்ஸு நம்ம கூட ஆதரவாக ஒரு டஃப் டைம்ஸில் கைகோர்த்து நிற்பாங்க, அவ்வளவுதான். ஆனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தெளிவாக கொண்டு செல்ல வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கையை சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு செல்ல வேண்டும் என்றால் உங்கள் படிப்பின் மூலமாகத்தான் கொண்டு செல்ல முடியும். டாப் மோஸ்ட் கல்லூரியில் படிக்கும் பொழுதுதான் மாணவர்களுக்கு அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஈஸியாக அமைந்து, செல்ஃப் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அமைந்து, அவர்கள் குடும்பம் எவ்வளவு கீழே இருந்தாலும் கோலோச்சக்கூடிய மிகவும் உயர்ந்த நிலைக்கு அந்த குடும்பத்தை கொண்டு செல்வதற்கான அனைத்து வாய்ப்பையும் இந்த மாதிரி டாப் மோஸ்ட் கல்லூரிகள் தான் கொண்டு செல்கின்றன. அதனால் கட்டாயமாக நம்முடைய மாணவர்கள் எல்லா பொழுதுபோக்கையும் கொஞ்சம் பின்னால் தள்ளி வைத்துவிட்டு, உங்கள் வயதில் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த ஐஐடிக்கு போகிறாங்க, நாம் ஏன் முடியாது என்று திங்க் பண்ணி கொஞ்சம் உள் உணர்வோடு உங்கள் குடும்பத்தை நினைத்து கொண்டு கட்டாயம் அதற்கான ஒரு சின்ன விதையை தூவுங்கள். ஐஐடி, ஜேஇஇ, நீட், அதுபோல் நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நம்முடைய மாணவர்களுக்கு நாம் தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்முடைய மாணவர்கள் தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு மிகப்பெரிய வாழ்க்கைக்கு போவதற்கு அனைவரும், அதாவது ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட், நம்முடைய மாபெரும் அரசியல் கட்சிகள், அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அத்தாரிட்டிஸ், அதே போல் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அனைவரும் கைகோர்த்து சரியான பாதையில் நம் மாணவர்களை செலுத்தினால் நம் தமிழ்நாட்டு மாணவர்கள் கட்டாயம் இப்பொழுதை விட பல மடங்கு உயர்ந்து நம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இளைஞர் பட்டாளத்தை நம்மால் உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட இளைஞர் பட்டாளம் உருவாக வேண்டும் என்றால் நாம் நம்முடைய மாணவர்களை தலை சிறந்த கல்லூரியில் சென்று உட்கார வைத்து படிக்க வைப்பதற்கான அனைத்து வழிமுறைகளையும் கையாண்டு அவர்களை உயர்த்துவோம். அனைவரும் படிக்கணும், யாரையும் முன்னாடி விடக்கூடாது, நாம் தான் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்ற உணர்வோடு அனைத்து ஸ்டூடெண்ட்டும் உண்மையாக படிங்க. ஐ வில் பி தேர் டு ஹெல்ப் யூ ஆல்வேஸ். படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. போகக்கூடிய பாதை கரடு முரடாக முள்ளாக இருந்தாலும் நீங்கள் போய் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய காலேஜுக்கு போயிட்டீங்கன்னா, போய் திரும்பி வரும் பொழுது நீங்கள் கரடு முரடாக நடந்து போன பாதைகள் எல்லாம் மேடைகளாக மாறும். உங்கள் வாழ்க்கை மாறும், அனைத்தும் மாறும். நம் தமிழ்நாடு ஓங்கி இருக்க வேண்டும். கட்டாயமாக நாம் ஜெயிப்போம். நம்முடைய மாணவர்களை சரியான பாதையில் கொண்டு செல்வோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் ஒரு முக்கியமான விஷயத்தை நம் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துகிறேன். Until then, bye from ASHWIN.